ஹலோ எவ்ரிவான். நம்ம வந்து கிளாஸ் 9th பயாலஜியில் இருக்கிற புக் பேக் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம் வித் ஆன்சர்ஸோட. ஸோ கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து ஒரு ஃபைலாக வந்து நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அதை வந்து எப்படிலாம் எழுதலாம், என்ன கண்டென்ட் வேணும், எதெல்லாம் மெயினான கீவேர்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வெறும் 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்மளோட புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் ப்ரீஃப்லி அப்படின்ற இந்த கேட்டகரியில் மோஸ்ட்டாக வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சில கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸே வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்லேயே வந்து சப்டிவிஷன்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால என்னோட மெயின் சஜஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸாக இருந்ததுன்னா எந்த ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸும் ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்டு சில ஸ்கூல்லலாம் சில கொஸ்டின்ஸ் வந்து வெறும் புக் பேக்கை மட்டும் வச்சே வந்து எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புக் பேக் நீங்கள் ஓரளவு படித்தாலே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணியிருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். அண்ட் நார்மலாக வந்து அனிமல் கிங்டம் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைலம் பற்றி கேட்கறது அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த டிக் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் ஃபைலம் அனலீடா. அனலீடாவை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற அந்த கண்டென்ட்டே தான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் ஆஸ்கெல்மென்தஸ் கழிஞ்சு வர்றது எல்லாமே நமக்கு வந்து ட்ரூ சீலமேட்ஸ் அனிமல்ஸாக தான் இருக்கும். பிளாட்டி ஹெல்மென்தஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீலமேட் அனிமல்ஸ் இருக்கும். சுடோ சீலமேட் வந்து ஆஸ்கெல்மென்தஸ் இருக்கும். ஃபைலம் அனலீடாலேருந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ சீலம், அதாவது அவங்களுக்கு சீலம் அப்படின்ற ஒரு கேவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ட்ரூ சீலம்னு சொல்லுவாங்க, யூ சீலமேட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு சென்டர்ல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 2 ஒரே மாதிரி இருக்கிற ஹாஃப்ஸாக வந்து கிடைக்குதுன்னா அதை நம்ம பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்றது 3 ஜெர்ம் லேயர் இருக்கும். அவுட்டர்ல இருக்கிறது எக்டோடர்ம், இன்னர்ல இருக்கிறது எண்டோடர்ம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மீசோடர்ம் அப்படின்ற லேயர்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக தான் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகுது. ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகும். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு குறிப்பிட்ட வேலையை பண்ணணும் அப்படின்றதுக்காக அது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக இருக்கணும்னு தான் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம். இந்த ஃபைலம்ல எந்த ஃபைலமாக இருந்தாலும் அதோட சிமெட்ரி, அதோட ஜெர்ம் லேயர், அது என்ன சீலம் அண்ட் அதோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா மெட்டாமர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவங்க உடம்புல வந்து லைன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லைன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெட்டாமர்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகி ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதை தான் நம்ம அனூலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனூலியில இருந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த ஃபைலம் அனலீடா அப்படின்ற நேம் வந்து இருந்தது. அண்ட் இதோட கவரிங் எப்படி இருக்கும்னா ஈரமான ஒரு தின் கியூட்டிக்கல் இருக்கும். எப்படி வந்து நமக்கு ஸ்கின் வந்து ஒரு அவுட்டர் ப்ரொடெக்ஷன் லேயரோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டிக்கல். அண்ட் லோகோமோட்டர் ஆர்கன்ஸ் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகிற ஆர்கன்ஸ் தான் லோகோமோட்டர் ஆர்கன்ஸ்.
அது வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டே அண்ட் பாரபோடியா இந்த 2 ஆர்கான்ஸ் மூலமா தான் நடக்கும். எப்படி நமக்கு வந்து லோகோமோட்டர் ஆர்கான்ஸ் வந்து லெக்ஸ் அப்படின்றதோ, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டே அண்ட் பாரபோடியா இவங்க உடம்போட பேஸ் ரீஜன், கிரவுண்டோட அட்டாச் ஆயிருக்கிற அந்த பார்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டே அண்ட் பாரபோடியா வந்து இருக்கும். அண்ட் அனலீடாவை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டாவும் இருப்பாங்க. ஒரே ஆர்கானிசம்லயே மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்தும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்கானிசம் தான் நம்ம ஹெர்மாஃப்ராடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் செப்பரேட்டாவும் இருப்பாங்க அண்ட் ஹெர்மாஃப்ராடைட்ஸாவும் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீரஸ், எர்த் வார்ம், லீச் இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ இந்த கண்டென்ட் நீங்க வந்து பாயிண்ட் வைஸா நீங்க எழுதினா போதும். இது ஒரு பாயிண்ட், அந்த மெட்டாமர்ஸை பற்றி ஒரு பாயிண்டா எழுதிக்கோங்க, அதோட கவரிங் ஒரு பாயிண்டா எழுதிக்கலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இருக்கும். 3 மார்க்ஸ்க்கு நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஏன் செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்க உடம்புல செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் அந்த அனலிடாவை வந்து செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயும் வந்து. ஸோ தேர்ட் கொஸ்டினை தவிர மிச்சம் இருக்கிற 5 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபிளாட் வார்ம் அண்ட் ரவுண்ட் வார்ம். ஃபிளாட் வார்ம்ஸ்க்கும் ரவுண்ட் வார்ம்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிளாட் வார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் பிளாட்டிஹெல்மென்தஸ் கீழே வருவாங்க. அதுவே ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்றது ஃபைலம் ஆஸ்கெல்மென்தஸ்ல வருவாங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இவங்க ரவுண்ட் வார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பைலாட்ரலி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான். பட் ஃபிளாட் வார்ம்ஸ்க்கு வந்து ஏசீலமேட் அனிமல், அதாவது அவங்களுக்கு ஒரு பாடி கேவிட்டி அப்படின்றது கிடையாது. ஆனால் ரவுண்ட் வார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூடோசீலமேட் ஃபால்ஸ் பாடி கேவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்கம்ப்ளீட் அப்படின்றது ஒரு ஓப்பனிங், அந்த ஓப்பனிங் மூலமாக தான் அவங்க வந்து கன்சியூமும் பண்ணிப்பாங்க. அதே ஓப்பனிங்கில் தான் அவங்களோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிலீஸும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட் ஓப்பனிங் இருக்கும். மவுத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஆனஸ்க்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். மவுத் மூலமா ஃபுட்டை இன்டேக் பண்ண முடியும். அண்ட் அவங்க உடம்புல இருக்கிற வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா ஆனஸ் மூலமா ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபிளாட் வார்ம்ஸ் எல்லாமே ஹெர்மாஃப்ராடைட்ஸ். ஹெர்மாஃப்ராடைட்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல்ல மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இருக்குன்னா அது ஹெர்மாஃப்ராடைட்ஸ். அதுவே செக்ஸஸ் ஆர் பிரசன்ட் ஆர் செப்பரேட் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் வார்முக்கான எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக் இல்லைனா டேப் வார்ம்னு எடுத்துக்கலாம். அண்ட் ரவுண்ட் வார்முக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்காரஸ் அண்ட் ஊச்சீரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், அதனால நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் த ஃப்ளோ சார்ட்ஸ் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. இது ரொம்ப ரேர் தான், பட் வந்து சில கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வெறும் ஒரு ஃபைலம் கார்டேட்டால என்னெல்லாம் வருது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம புக்லேயே தான் இருந்தது. ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 சப்ஃபைலம் வந்து இருக்கும். சப்ஃபைலம் யூரோகார்டேட்டா, சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டா அண்ட் சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா. இது ஒவ்வொரு சப்ஃபைலுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக தான் இருக்கும். புக்கில் என்ன ஆர்டரில் உங்களுக்கு இருக்கோ அதே ஆர்டரில் தான் வீடியோஸும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டால 2 இருக்குது. வெர்டிபிரேட்ஸ் வித்தவுட் ஜாஸ் அண்ட் வெர்டிபிரேட் வித் ஜாஸ். வெர்டிபிரேட் வித்தவுட் ஜாஸ், ஜாஸ் இல்லாத ஒரு வெர்டிபிரேட்ல இருக்கிற ஒரே ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமேட்டா. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாம்ப்ரே அண்ட் ஹேக்ஃபிஷ். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
அண்ட் ஜா இருக்கக்கூடிய வெர்டிபிரேட்ஸ் மொத்தம் 5 இருக்கு. கிளாஸ் பிசிஸ், கிளாஸ் ஆம்ஃபிபியா, கிளாஸ் ரெப்டீலியா, கிளாஸ் ஏவ்ஸ் அண்ட் கிளாஸ் மெமாலியா. பிசிஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே கிளாஸ் பிசிஸ்ல வரும். ஆம்ஃபிபியானா ஃப்ராக், டோட் இது எல்லாமே வந்து கிளாஸ் ஆம்ஃபிபியால வரும். லிசர்ட், ஸ்னேக் எல்லாம் கிளாஸ் ரெப்டீலியா அண்ட் எல்லா பேர்ட் வெரைட்டிஸும் கிளாஸ் ஏவ்ஸ்ல வருவாங்க. அண்ட் மெமரி கிளாண்ட் விவிபேரஸ் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாருமே கிளாஸ் மெமாலியால வருவாங்க. ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப ஈஸி தான். இதில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் சப்ஃபைலம் அப்புறமா கிளாஸ் ஒவ்வொன்றுமே தனித்தனி வீடியோஸாக இருக்க நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இது வந்து சில கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. பட் இதை வந்து உங்கள் கொஷின் பேப்பரில் கேட்டாங்கன்னா ஒமிட் பண்ணிடாதீங்க, ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட 4th கொஸ்டின், ஃபிஷ்ஷஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஒரு 5 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பட் நான் மோரார்லெஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஞாபகத்தில் இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும். அதனால நான் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பாய்க்ளோதாமிக். பாய்க்ளோதாமிக் அப்படின்றது கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். அதாவது ஒரு ஆர்கானிசமோட என்விரான்மெண்ட்ல எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் அதுக்கேற்றமா அந்த ஆர்கானிசமோட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் மாறுதுன்னா அதை தான் நம்ம பாய்க்ளோதாமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பாய்க்ளோதாமிக் அனிமல்ஸ். அண்ட் இவங்க வந்து தண்ணியில தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜா இருக்கிற ஒரு வெர்டிபிரேட் தான் ஃபிஷ்ஷஸ். அண்ட் இது வந்து எந்த கிளாஸஸ் சேர்ந்தவங்கன்னா பிசிஸ் கிளாஸஸ் சேர்ந்தவங்க, அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் லைன் அப்படின்றது என்ன, வாட்டர் வேவ்ஸ்க்கு ஏத்தமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏத்தமா இது வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர். அண்ட் 3 பார்ட்டா வந்து நம்ம பிரிப்பாங்க, ஹெட், ட்ரங்க் அண்ட் டெயில். லோகோமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் அண்ட் மீடியன் ஃபின்ஸ் மூலமா நடக்குது. ஸோ கிளாஸ் பிசிஸ் அப்படின்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேர்ட் அண்ட் மீடியன் ஃபின்ஸ்னா என்னன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கவர்டாக இருக்கிறது ஸ்கேல்ஸ் மூலமாக கவர்டாக இருக்கும். அதுவும் நான் பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கில்ஸ் மூலமாக நடக்கும். ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேம்பர்ட் ஹார்ட், ஒரு ஆரிக்கல் அண்ட் ஒரு வென்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கிளாஸ் பிசிஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு, கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் அண்ட் போனி ஃபிஷஸ். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் அப்படின்னா அவங்களோட ஸ்கெலிட்டன் வந்து கார்டிலேஜ் மூலமா உருவாகிருக்கும். கார்டிலேஜ் அப்படின்றது ஃபிளெக்சிபிள் போன்ஸ் தான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஆர் ஸ்கேட்ஸ், இதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்ட் எந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிட் போன்ஸ் இருக்கோ அதை நம்ம போனி ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கார்ப்ஸ், முல்லெட்ஸ், எந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. பட் அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் ஆன் த அக்வாட்டிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ கிளாஸ் ஆம்ஃபிபியா இருக்கிற ஆர்கானிசமால தான் தண்ணிலையும் நிலத்திலையும் வாழ முடியும். ஸோ அதோட அதாவது தண்ணியில இருந்தா அது எப்படி இருக்கும், டெரெஸ்ட்ரியல் லேண்ட்ல இருந்தா அதோட ஹேபிட் எப்படி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களால தண்ணிலையும் லேண்ட்லையும் இருக்க முடியும். அதனால இவங்கள ஆம்ஃபிபியஸ் அனிமல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்களோட எக்ஸ், அதாவது இவங்க யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எக்ஸ் மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் சர்வைவ் பண்ணும். அந்த எக்ஸ் வந்து டெவலப் ஆகி லார்வா ஸ்டேஜுக்கு வரும். அந்த லார்வாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேட்போல் லார்வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேட்போல் லார்வாவும் எப்படி தான் இருக்கும், தண்ணியில தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணியில இருக்கும்போது அவங்களோட ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ் மூலமா நடக்கும். ஸோ அந்த டேட்போல் லார்வா வந்து ஒரு அடல்ட் ஆம்ஃபிபியாவா மாறும்போது அதோட ரெஸ்பிரேஷன் லங்ஸ் மூலமாவோ ஈரமான ஸ்கின் மூலமாவோ நடக்கும். அதனால தான் இவங்களோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்ல கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் ஆர் பக்கோஃபேரன்ஸ் வந்து இருக்கு. இந்த கொஸ்டின் நீங்க 2 மார்க்ல பார்த்துருப்பீங்க, அதே தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடல்ட் ஆம்ஃபிபியன்ஸ் வந்து அவங்களோட மோஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் லேண்ட்ல தான் இருக்கும். பட் அவங்களோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க வாட்டர்ல போவாங்க. ஏன்னா வாட்டர்ல தான் அவங்களோட அந்த யங் ஒன்ஸ் டெவலப்பிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது.
ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? ஃப்ராக், டோட், சாலமாண்டர், இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். நார்மலாக 3 மார்க் கொஸ்டின் அப்படின்றது அனிமல் கிங்டமை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏதாவது ஒரு ஃபைலமை பற்றி கேட்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இப்படி இருக்கு அந்த ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா டிஃபரன்சியேஷன். நார்மலா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் 3 மார்க்ல வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பேர்ட்ஸோட லிம்ஸ் வந்து எப்படி ஏவியன் லைஃப், அதாவது பேர்ட்ஸால தான் பறக்க முடியும், அதுக்கு எப்படி வந்து அவங்க லிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது ஆர் அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ 4 லிம்ஸ் தான் என்னவா மாடிஃபை ஆகுது? விங்ஸா மாடிஃபை ஆகுது. இப்போ நமக்கு 4 லிம்ஸ் அப்படின்றது ஹேண்ட் தான் நம்ம 4 லிம். ஸோ இவங்களுக்கு அந்த 4 லிம்ஸ் என்னவா மாறுது அப்படின்னா விங்ஸா மாறுது. அது மூலமா அவங்களால பறக்க முடியும். அண்ட் ஹிண்ட் லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் தான் ஹிண்ட் லிம்ஸ். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நடக்கிறதுக்கு. பர்ச்சிங் அப்படின்றது ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு, ஒரு இடத்துல உட்காரறதுக்கா இருக்கட்டும், நடக்கிறதுக்கா இருக்கட்டும், ஸ்விம் பண்றதுக்கா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட இரைய பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹிண்ட் லிம்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவங்க போன்ஸ் வந்து வெயிட் வந்து கம்மியா இருக்கிறதுனால அவங்களால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். அண்ட் அவங்க மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் டெவலப்டா இருக்கும். அந்த மசில்ஸ் வந்து பெக்டோரல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்டோரலிஸ் மேஜர், பெக்டோரலிஸ் மைனர் அப்படின்லாம் இருக்கு. அந்த மசில்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆனா மட்டும்தான் பறவைகளால நல்லா பறக்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிம்ஸ் வந்து பறக்கணும் அப்படின்றதுக்காக அது எல்லாமே அடாப்ட் பண்ணிக்குது. ஓகே. அண்ட் ஏன் வந்து நுமேட்டிக் போன்ஸா இருக்கு, அதனால என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றதையும் கிளாஸ் ஏவ்ஸ் வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் அதுல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் பேக்ல இருக்கிற 3 மார்க் கொஸ்டின். மொத்தம் 6 கொஸ்டின்ல தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அண்ட் சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. மற்றபடி மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ல வந்து பார்த்துருக்கீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக 3 மார்க் அப்படின்னா ஏதாவது ஒன்று ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்லைன்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு கேட்கலாம், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 2 மார்க்ஸே கம்பைன் பண்ணி ஒரு 3 மார்க்காகவும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் அதோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸோட நான் வந்து இந்த ஃபைல்ல வந்து போட்டிருப்பேன். அந்த ஃபைலோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஒரு சாப்டர் நேம் போட்டு அதோட 2 மார்க், அதோட 3 மார்க், அதோட 5 மார்க், புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே கவர்ட் ஆயிடும். ஸோ இதை நீங்க படிச்சாலே தாராளமா உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.